வஞ்சிக்காதே 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 வஞ்சிக்காதே. மோடி அரசே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே. மோடி அரசே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே. அடிக்காதே 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 அடிக்காதே. மோடியே வயிற்றில் அடிக்காதே. மோடியே ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே. சம்பள காசை திருடாதே. சம்பள காசை திருடாதே. சம்பள காசை திருடாதே. சம்பள காசை திருடாதே. மோடியே ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே. ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே. மோடியே 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 மோடியே. 400 கோடி சம்பளம் கொடு. மோடியே 100 நாள் வேலைக்கான சம்பளத்தை கொடு. மோடியே 100 நாள் வேலைக்கான சம்பளம் கொடு. பாஜக அரசே பாஜக அரசே பாஜக அரசே பாஜக அரசே பாஜக அரசே பாசிச அரசே பாஜக அரசே பாசிச அரசே. பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல். 100 நாள் சம்பள பணம் வரும்னு பதில் சொல். 100 நாள் பணம் சம்பளம் வருமானு பதில் சொல். மாசம் 1000 கொடுக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின். 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 எங்க சம்பளத்தை கூட நீ புடுங்குறியா மோடி சார்? எங்க சம்பளத்தை கூட புடுங்குறியே மோடியே. உழைக்கும் மக்களை சுருண்டாதே. உழைக்கும் மக்களை சுரண்டாதே. உழைக்கும் மக்களை சுருண்டாதே. உழைக்கும் மக்களை சுரண்டாதே. எங்கள் பணத்தை நிறுத்தாதே. எங்கள் பணத்தை நிறுத்தாதே. உழைக்கும் மக்களை அடிக்காதே. உழைக்கும் மக்களை இழைக்காதே. ஏழையின் வயிற்றில் அடிக்காதே. ஏழை வயிற்றில் அடிக்காதே. எப்ப வரும் எப்ப வரும் எப்ப வரும் எப்ப வரும் மோடியே எப்ப வரும் எப்ப வரும் மோடியே எப்ப வரும் எப்ப வரும். எங்க சம்பளம் எப்ப வரும்? எங்க சம்பளம் எப்ப வரும்? எங்க சம்பளம் எப்ப வரும்? எங்க சம்பளம் எப்ப வரும்? பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல். மோடியே பதில் சொல் மோடி சொல். வக்கில்ல 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 வக்கில்ல. மோடியே வக்கில்ல வக்கில்ல. மோடியே வக்கில்ல வக்கில்ல. எங்க சம்பளத்தை மோடியே வக்கில்ல. எங்க சம்பளத்தை கொடுக்க மோடியே உனக்கு வக்கில்ல. துன்புறுத்தாதே 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 துன்புறுத்தாதே. ஏழை மக்களை துன்புறுத்தாதே. ஏழை மக்களை துன்புறுத்தாதே. கொடுத்து விடு 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 கொடுத்து விடு. மோடியே எங்கள் ஊதியத்தை கொடுத்து விடு. மோடியே எங்கள் ஊதியத்தை கொடுத்து விடு. பணக்கார முதலாளிக்கு வரி தள்ளுபடி. பணக்கார முதலாளிக்கு வரி தள்ளுபடி. பணக்கார முதலாளிகளுக்கு வரி தள்ளுபடி. பணக்கார முதலாளிகளுக்கு வரி தள்ளுபடி. ஏழை மக்களுக்கு சம்பளம் பிடிப்பா. ஏழை மக்களுக்கு சம்பளம் பிடிப்பா. மோடியே 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 மோடியே. அடிமைகளின் தாடியே அடிமைகளின் தாடியே அடிமைகளின் தாடியே அடிமைகளின் தாடியே. உழைக்கும் மக்களை ஏய்க்காதே. உழைக்கும் மக்களை இழைக்காதே. இவ்வளவு நேரம் அந்த ஆர்ப்பாட்டம் குரல் கொடுத்துருக்கோம். ஆனா இவ்வளவு தொலைவு போராடிட்டு இருக்காரு நம்ம முதல்வர் ஐயா எடப்பாடி. என்ன பண்றாரு தெரியுமா? நேரம் அமித்ஷா கூட்டணி எப்போ கேட்கிறேன். என்னது அங்க போய் காலில் வந்துட்டார். யாருன்னா அவர் பிரச்சனை. அம்மா இப்படி வாங்க, உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் வாங்க, ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் நேரில் வந்தீங்கன்னா தான் டக்கு டக்குன்னு வரும் அக்கௌண்ட்ல. பட்டப்பெரும்புத்தூர்னா கொஞ்சம் நேரில் தான் இருப்பாங்க. வாங்கம்மா. அதாவது இந்த எடப்பாடியை நம்பி எடப்பாடி சொல்லி இந்த 100 நாள் வேலைக்கு துள்ள நிற்பாங்க. எடப்பாடி சொல்லி நமக்கு வர வேண்டிய பதிவு தமிழுக்கு கொடுக்காதீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மட்டும் எங்களுக்கு கொடுங்கன்றாரு எடப்பாடி. யார் ஆட்சியில் இருந்தாலும் மக்கள் பணம் மக்களுக்கு வந்து சேரணும், அதுதான் மத்திய அரசுடைய கடமை. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ஒரு நல்ல ஆட்சி நடந்து வீடு தேடி மருத்துவம் வருது. சுகருக்கு டேப்லெட் எடுக்கணும், வீட்டில் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா பெரிய ஜிஹெச் திருவள்ளுவர் கட்டிடும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் பள்ளி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு நம்ம முதலமைச்சர். இது மட்டுமா? இவ்வளவும் நம்ம பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல ஆட்சியை பட்ஜெட் போட்டு பணம் இல்லாமல் நடத்திட்டு இருக்காரு நம்மளுடைய முதலமைச்சர். மத்திய அரசே மாணவர்களுக்கு பணம் கொடுக்கலாம் கூட நான் மடிப்பிச்சை ஏந்தியாவது என்னுடைய மாணவர்களை படிக்க வைக்கிறேன்னு சொல்றாரு. யாரு மாணவன்?
ஏன் எடப்பாடிக்கு ஒரு பணம் கொடுக்க வேண்டியது ஒரு ஆர்ப்பாட்டம்? ஏங்க இந்த 100 நாள் வேலை லேடிஸ்க்கெல்லாம் பணம் கொடுக்கணும்னு ஒரு ஆர்ப்பாட்டம் அதிமுக வைக்க வேண்டியது வைக்க மாட்டார். மத்திய அரசு அவர் எதுவுமே எதிர்க்க மாட்டார். நேரம் போய் காலில் ஒரு நமஸ்காரம் காலில் முதலமைச்சர் மோடி காலில் போய் விழுவும், அமித்ஷா காலில் விழுவும். அது அவங்களுடைய பழக்க வழக்கம். அவங்க காலில் விழுந்து அவங்க செய்யக்கூடிய அந்த பழக்க வழக்கம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி மக்களுக்கான ஆட்சி, குறிப்பாக மகளிருக்கான ஆட்சி, மாணவர்களுக்கான ஆட்சி, மாணவிகளுக்கான ஆட்சி, உங்களுக்கான ஆட்சி. உங்களுக்கு என்ன வந்து சேரணுமோ அது தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து திட்டங்களையும் எடுத்து வந்து சேர்க்கக்கூடியவர் தான் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர். அதனால தான் ஞாபகம் வச்சு நேற்று ஒருத்தர் பேசுறாரு, புதுசாக கட்சி ஆரம்பிச்சு, நான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் கூட, நான் வேணாம்னு சொல்றேன். உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் எங்கே இருக்கிறாங்க, உங்கள் அம்மா எங்கே இருக்குது, உங்கள் அப்பா எங்கே இருக்காரு, அவங்க தனியாக வேறு வீட்டில் இருக்கிறாங்க. அப்பா அம்மாவே நீ பார்க்கறது இல்லை, பொண்டாட்டி பிள்ளைங்க உன் கூட இல்லை, எந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்? சிரிசாக்கார. அதான் மோடியோடைய பி டீம். நீ மோடியோடைய பி டீம் மாதிரி அவர் சொல்றாரு, எனக்கு எதிரி யாருன்னா திமுக தான். என்னது எனக்கு எதிரி திமுக? அவருக்கு என்ன டைரக்டா பிறந்த 4 பேருக்கு சாப்பாடு போட்டாரு, இல்ல டீ வாங்கி கொடுத்தாரு, இல்ல டீ கடையில் உட்கார்ந்தாரு. உட்கார முடியுமா? அவரால் வர முடியுமா? ஒன்றும் வர முடியாது. இந்த கை தட்டுற கூட்டத்தெல்லாம் நம்பி அவர் வந்து இருக்கிற கல்லா கட்டி வந்தார் சினிமாவில். அது விட்டு வந்தார், படம் ஓடல. அடுத்து இங்கே வந்து எனக்கு டைரக்ட் எதிரி அண்ணன் மு.க. ஸ்டாலின் தான்னாரு. மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய மகளிர் கூட்டம் இருக்கிறவர்ல அவரை நீ தொட்டு கூட பார்க்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்னைக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. அதனால மகளிருக்கான பணம் நிச்சயமா வந்து சேரும். இல்லைன்னா அதையும் நம்ம முதலமைச்சரே உங்களுக்கு கொடுப்பார் என்பதை சொல்லி எல்லோருக்கும் நன்றி கூறி வந்திருக்கக்கூடிய ஒரு உறுதிமொழி எடுத்துக்குவோம். இந்த போராட்டம் தொடரும். நிச்சயமா உங்க பணம் உங்க கைக்கு வந்து சேரும் என்பதை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வந்திருக்கக்கூடிய அன்பு தாய்மார்களுக்கு நன்றி. உறுதிமொழி தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு தரமாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக போராடுவோம். தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு வெல்லும். திமுக வெல்லும். நன்றி. பஸ்ல போற அன்பு தாய்மார்களுக்கு உங்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டதா? கை காட்டுங்க. இல்லன்னு அக்கமா போறீங்க. இதுதான் அண்ணன் ஸ்டாலின் பஸ். என்னது? நன்றி. பின்னாடி வருதா? ஆமா, நல்லா இருக்கலாமா? எல்லாரும் தூக்குமா. டிக்கெட் வாங்கினியாமா? டிக்கெட் வாங்கல அக்கா, டிக்கெட் வாங்கினியா? வாங்கல. யார் பஸ்ல போறீங்க? அண்ணன் ஸ்டாலின் பஸ். நன்றி. இந்த